ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ப்ளவுஸ் நம்ம அளவெடுக்கிறது 3 விதமாக அளவெடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம அளவு ப்ளவுஸில் அளவெடுக்கும்போது பாருங்கள், இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 இதுவுமே டிஃப்ரெண்ட்டு டைப்புங்க. நீங்கள் எப்படி அளவெடுத்தாலும் அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் நான் பேக் சைடு திருப்பிட்டேங்க. பேக் சைடு திருப்பிட்டு 2 சைடும் ஆம்கோல் சைடு இருக்கு பாருங்கள், அது மடிச்சு விட்டு நெக்கிலேருந்து அந்த சைடு அளவு வச்சு அப்படியே எந்த அளவு இருக்கோ அந்த அளவு மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிடலாங்க. இது ஒரு மெத்தேடு. பாருங்கள், கழுத்து மடிப்புலேருந்து இந்த சைடு ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே எடுத்துடலாம். இவங்க ஒரு டக்கு எச்சா வேணுங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேங்க. 11.75. இப்போ நான் 12 இன்ச்சு இது மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அளவு எடுத்திங்கனாலும் அளவு நமக்கு மாறாமல் கரெக்டாக அளவு அதே மாதிரியே இருக்குங்க. நம்ம எப்படி அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு நமக்கு டிஃப்ரெண்ட் இல்லாமல் கரெக்டாக வரும். இன்னொரு மெத்தட் நம்ம கஸ்டமர் அவங்கள அளவெடுத்து தைக்க சொல்லுவாங்க. அந்த மெத்தட் நம்ம ஃபுல் சுற்றளவு 28 இன்ச் வருதுன்னு வச்சுக்கோங்க. 28 வருது. 28 இன்ச் வரும்போது ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்திக்கணும். அதாவது அவங்க மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ டேப் வச்சு அளந்துட்டு ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்திக்கிட்டிங்கன்னா அது அவங்கள மொத்தம் சுற்றளவாகும். அதில் நம்ம எப்போ மடிக்கிற மாதிரியே 4ல் 1 பங்கு மடிச்சுட்டு ப்ளஸ் நம்ம டக் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 28 வருதா, ப்ளஸ் 4 வரும்போது 32. அதில் 4ஆக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ, 7.5 8 இன்ச்சு 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச்சு டக் பிடிக்க வச்சுக்கணும். அப்போ மொத்தம் 9 இன்ச்சு அவங்களுக்கு மார்பு சுற்றளவு வரும். சில பேர் அளவு ப்ளவுஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே எங்களது அளவு எடுத்து கட் பண்ணி தேய்ங்க அப்படிம்பாங்க. அப்போ நம்ம அளவு மார்க் பண்ணும்போது இந்த மெத்தட் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. மொத்த சுற்றளவில் ப்ளஸ் 4 வச்சுக்குங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணி 1 பங்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் டக் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வச்சிட்டோம்னா ஈஸியான மெத்தடுங்க. இன்னொரு மெத்தட் இப்படி மேல் பக்கமே நம்ம நெக்கிலேருந்து ஆம்கோல் சைஸ் மார்க் பண்ணி ப்ளஸ் 1 இன்ச்சு நீங்கள் சைடு டக் பிடிக்க வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி நம்ம மார்க் சுற்றளவு அளவு மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. 3 மெத்தேடுமே ரொம்ப ஈஸியான மெத்தேட் தான். நீங்கள் எப்படி வச்சு மார்க் பண்ணாலும் அளவு கரெக்டாக இருக்கும். அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி சப்போஸ் கொடுக்காத சமயம் நான் சொன்னபடி அளவு எடுத்து கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க அளவு. ஓகே, தேங்க்யூ.